ஸோ ஹாய் எவ்ரிவான். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு வேரியபிள்ஸ்னால் என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ரியல் வேர்ல்டில் நம்ம ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் தான் பேஸாக வச்சு Unreal Engine system ஒர்க் ஆகுது, which means Unreal uses the C++. ஓகேங்களா? ஸோ அந்த C++ல என்ன சிக்கும் C++க்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C++ இஸ் தி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூ பிரிண்ட்டுங்கிறது அந்த C++ஓட ஒரு அப்ஸ்ட்ராக்டட் வெர்ஷன் தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? இதை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது C++ல ஒன் ஆஃப் த கோர் பார்ட் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எப்படி இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ப்ளூ பிரிண்ட்டில் யூஸ் ஆகுது, ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு விஷயம் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்துட்டு கிளாஸஸ் தான் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்ன. ஸோ இப்போ நான் போயிட்டு ஒரு தேர்ட் பர்சனில் இங்கே டிஃபால்ட்டாக இது ஒரு தேர்ட் பர்சன் டெம்ப்ளேட் ஓகேங்களா? ஸோ இதில் நான் போயிட்டு இப்போது தேர்ட் பர்சன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா எனக்கு வந்துட்டு இன்புட்ஸ், மேப்ஸ், ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நான் ப்ளூ பிரிண்ட்டில் போனேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கவனிச்சிங்கன்னா ப்ளூ பிரிண்ட் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா? அதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா டாக் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே ஈவன் கிராஃபுங்கிறது ஓப்பன் ஆகுது. சில பேருக்கு வந்துட்டு வியூ போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம என்டையராக ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோம். பட் இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே கிளாஸ் செட்டிங்ஸும் கிளாஸ் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட்டோட பேசிக் வீடியோவில் நம்ம இதை பற்றி ஜென்ரலாக பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ் செட்டிங்ஸ்னா என்ன, கிளாஸ் டிஃபால்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். இப்போது இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு கிளாஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு 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 கம்போசிட்டட் அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சர்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்க ஒரு இடம் தான் கிளாஸ். ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா லெட்ஸே ஒரு கிளாஸ் ரூமே நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். கிளாஸ் ரூமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லலாம்னா கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளாஸிஃபை பண்ணி படிக்கிறது தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பேரடிம் நமக்கு ஈஸி பண்ணி கொடுத்தது. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதை வச்சு மட்டுமே நம்மளால் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத முடியும். பட் நீங்கள் ஒரு கேமாக பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லாஜிக், நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. முதல் விஷயம் என்னன்னா வந்துட்டு நமக்கு செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒன்று இல்லாமலே போயிடுச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஈஸியாக வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரே இல்லை. ஸோ எதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஒரு பாண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்மளால வைக்க முடியல. ஸோ இது எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு வந்தது தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்ட்ஸு. ஸோ ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கம்பனன்ட்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக நேம்லாம் போட்டு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ கம்பனன்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் கிராஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, வேரியபிள்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ டீட்டெயில்ஸ் பேனல் நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கம்பனண்ட்டை கிளிக் பண்ணும்போது மாறுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஏன் மாறுது அப்படின்னு சொன்னோம்னா இருக்கிற வேரியபிள்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போது இந்த கிளாஸ் டிஃபால்ட்ஸ் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பனண்ட்ஸை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு கம்பனண்ட்டுக்குமே வேரியபிள்ஸ் நமக்கு டிஃபர் ஆகுது. இப்போது டிரான்ஸ்ஃபார்ம் வேரியபிள் அப்படின்னா அதில் 3 பார்ட்டாக இருக்குது. இப்போது அனிமேஷன் வேரியபிள் அப்படின்னா அதில் 3 பார்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன, எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் டிஃபால்ட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா
ஸோ C++ தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா கிளாஸ் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு C++ ஃபைல், கிளாஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெடர் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் கிளாஸ் செட்டிங்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு நமக்கு காட்டுது இல்லையா? ஸோ பேரண்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன, ப்ளூ பிரிண்டில் எந்த நேம் ஸ்பேஸில் இருக்கணும், ஸோ இதெல்லாமே காட்டுது. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கிளாஸ்னால் என்ன? ஸோ கிளாஸுங்கிறது நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு ரியல் வேர்ல்டு என்டிட்டியோ இல்லை ஒரு ரியல் வேர்ல்டு விஷயத்தையோ இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரைட் எ கிளாஸ். இங்கே ப்ளூ பிரிண்டில் இங்கே அன்ரியலில் நாம் ப்ளூ பிரிண்ட் லேர்ன் பண்ணும்போது அதை கிளாஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நீங்கள் வந்து ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? கண்டென்ட் ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை கைண்ட் ஆஃப் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு காட்டும். பிக் த பேரண்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் இந்த சீரியஸில் நம்ம பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஈஸியாக புரியும் நமக்கு. ஸோ ஜென்ரலாக இப்போ கிளாஸ்னாலுமே ப்ளூ பிரிண்ட்ஸ்னாலுமே ஒன்று தான் ப்ளூ பிரிண்ட்ஸில். அட்லீஸ்ட் இப்போதைக்கு நாம் அந்த மாதிரி அசியூம் பண்ணி ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ கிளாஸ் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கும்போது எப்படின்னா, ஒரு கிளாஸ் இது நாம் கிரியேட் பண்ண ஓன் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? நாம் வந்து இப்போ ரைட் கிளிக் பண்ணி இப்போ நான் ப்ளூ பிரிண்ட் கிளாஸ்ன்னு கொடுத்தேன்னா பிக் ஏ பேரண்ட் கிளாஸ்ன்னு கேட்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பேரண்ட் கிளாஸ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நிறைய வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் வந்து அவங்க வச்சுருக்காங்க, அதை கிளாஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ நாம் அதுலேருந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ இந்த இடத்துல கம்போனன்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கிளாஸஸ் அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி தான் இந்த கிளாஸ் செட்டிங்ஸுங்கிறது ஒரு ஹெடர் ஃபைல் மாதிரி. இந்த கிளாஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. கிளாஸ் டிஃபால்ட்ஸுங்கிறது இந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸை எப்படி சொல்லுவோம், கிளாஸ் வந்துட்டுனா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் கிளாஸ் டிஃபால்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வேரியபிள்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே இது எல்லாமே நம்ம வந்துட்டு அப்போனா இந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். இது எல்லாமே கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூசர் டிஃபைன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இவங்க எழுதின ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் இந்த கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் என்கேப்சுலேஷன்னா என்னன்னு தெரியணும், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கம்போனன்ட்ஸை நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளார என்ன நடக்கணும், இப்போ நான் ஓப்பன் பண்ணா இது ஏன் எனக்கு வந்து செப்பரேட்டான ஒரு விண்டோவை ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த கிளாஸ்ல இந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளார நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க இதுக்குள்ளார டிஃபைன் பண்றீங்க. கரெக்டுங்களா? பட் இப்போ நான் வந்து இது வந்து கேம் வேர்ல்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இந்த கேம் வேர்ல்டுக்குள்ளார இந்த கிளாஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை தூக்கி நான் இங்கே ட்ரா பண்ணேன் அப்படின்னா இப்போ கேமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? இது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்லைன் வந்து தெரியுது இல்லையா? ஒவ்வொரு கியூபுக்கும் இல்லை ஒவ்வொரு இந்த வால்ஸு, இந்த கியூப்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அவுட்லைன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இது எல்லாமே தனித்தனி ஆப்ஜெக்ட். அதாவது இப்போ நான் மேலேருந்து ஒரு கேம் இன்ஜினாக நான் வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் தனித்தனி ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு கிளாஸுங்கிறது நாம இன்னொரு இடத்துல வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதை தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லணும். பட் இதே நான் வந்து கண்டென்ட் ப்ரௌசர்லேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தேன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ ஆப்ஜெக்ட். அதாவது
கவனிச்சிங்கன்னா இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கேரக்டர் ஆப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் கேரக்டர் ஆப்ஜெக்ட் 2. ஓகேங்களா? நான் எத்தனை தடவை வேணாலுமே வந்து உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இழுத்து போடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்குமான வித்தியாசம் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக கிளாஸுங்கிறது தான் உங்களுக்கு மெயின் ப்ளூ பிரிண்ட் மாதிரி. உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு அந்த கிளாஸோட ஒரு வேர்ஷன் மாதிரி சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? இதை நம்ம ரியல் எக்ஸாம்பிள் இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம எல்லாரையுமே காமனாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா வி ஆர் ஹியூமன்ஸ். ஓகேங்களா? பட் இந்த ஹியூமன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ நாம் எல்லாருமே ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ பொதுவாக சொல்லணும்னா ஹியூமன்ஸ், உங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆப்ஜெக்ட். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே அதே மாதிரி தான். நீங்கள் கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதோட ஒரு வேர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல நீங்கள் அதோட வேர்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் வந்து இப்போ ஒரு ஆக்டர் மட்டும் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டர் இங்கே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பிபி ஸ்பெஷல் கியூப் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ பிரிண்ட் கிளாஸில் போயிட்டு எனக்கு இதை பற்றி இப்போ என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நமக்கு இதை பற்றி என்னன்னு தெரியாது, நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம அதையே கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இதே, அதாவது சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் பார்க்க வந்து கொஞ்சம் ஒத்துமையாக தான் இருக்குது. டிஃபரன்ஸ் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இங்கே கம்பனன்ட்ஸில் டிஃபர் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே வேரியபிள்ஸில் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிருக்கும். இவ்வளோ தான், சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான். பட் இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் கியூப்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்பெஷல் கியூப்னு நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ சின்னதாக ஒரு மெட்டீரியல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மாஸ்டர் மெட்டீரியல் கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கலரில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான். கண்டிப்பாக நம்ம மெட்டீரியல் கிராஃப் இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கட்டத்தில் பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ எப்படின்னா கலர் கொடுத்துட்டேன். ஸோ கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா டிஃபால்ட் வேல்யூவாக நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த கியூபை நான் இப்போ எடுத்து போட்டேன்னா எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதுக்குள்ளார விஷுவலாக நான் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் அப்படிங்கிறது தேவை. ஸோ கியூப் மெஷ் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு கியூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கியூப் வந்து வந்துடுது. மெட்டீரியல் உங்களுக்கு இங்கே வந்து இங்கே நான் ட்ராக் பண்ணி போட்டேன்னா ஸோ எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட் கலர் கியூப் இது. ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக என்னோட ஸ்பெஷல் கியூப் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிக் கியூப்னு சொல்லலாம், கலர்லெஸ் கியூப்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலுமே டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஒரு கியூபோட வேர்ஷன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து தனித்தனியாக இந்த வேர்ல்டு, இந்த கேம் இதை எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே போத் ஆர் செப்பரேட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும். அந்த தன்மை எதை பொறுத்து மாறும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்க வேரியபிள்ஸை பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? இப்போ கியூப் மெஷ் இருக்குன்னா இது ஏன் கியூப் மெஷ்ஷாக இருக்கணும்? மேபி ஐ கேன் சே இட் கேன் பி கோன், சிலிண்டர், வாட் எவர். ஓகேங்களா? ஸோ இதோட தன்மை மாறி உங்களுக்கு அது ஒரு வேர்ஷனில் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஆப்ஜெக்ட், இது கிளாஸஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டாக இப்போ நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத
நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இப்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கலர் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கலரே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் அசைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர் வந்து நான் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நான் இதை டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு க்ரீன் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இதை விட ஈஸியான வழியே நமக்கு இருக்குது. இப்போ நம்ம பெராமீட்டர் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு வந்து இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து சொல்கிறதுக்காக நம்ம இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். க்ரீன் கலருங்கும் போது நமக்கு க்ரீன் கலர். ஓகேங்களா? இப்போ நான் 2 கியூப் ட்ராக் பண்ணி உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கியூப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு வந்து நான் ரெட் கலர், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர். ஓ க்ரீன் கலர், க்ரீன் கலர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இதை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னால் எஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். இதை நம்ம எப்படி கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரெட் கலர் கியூப், இது வந்து க்ரீன் கலர் கியூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ் தான் என்ன அப்படிங்கிறத. ஸோ இதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ மொத்தம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஆர் பேரடிம், இதில் 4 முக்கியமான கான்செப்ட் இருக்குது. அந்த 4 முக்கியமான கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா தான் ப்ளூ பிரிண்ட் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு, அதாவது நீங்கள் உங்களோட ஓன் ப்ளூ பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணி நாளைக்கு நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழப்பாமல் இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பனன்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கம்பனன்ட்ஸுங்கிறது நாம் ஃபஸ்ட்டு 2 பில்லர்ஸை பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 4 கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்ஸ் நான் வந்து 4 கைண்ட் ஆஃப் பில்லர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கேப்சுலேஷன், செகண்ட் ஒன் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பாலிமார்ஃபிசம். ஸோ இந்த 4 பார்ட்டையும் ஒவ்வொரு வீடியோவில் தனித்தனியாக பார்க்கலாம். இந்த 4 கான்செப்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்கேப்சுலேஷனில் நம்ம ஒரு சின்ன கேம் பிளே எக்ஸாம்பிளோட நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனும் தேவையில்லை. தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லைனா கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். Cheers.